பொம்பளைகளுக்கெல்லாம் புத்தி கெட்டு போச்சா என்ன? இல்ல அடிக்கிற வெயில்ல கண்ணு குருடாயிடுச்சா? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கு உன்ன உண்டு இல்லைன்னு செய்யறேன்டி. ஹாய். அட எனக்கு கடுதாசி வந்துச்சு. இந்தா உனக்கான கடுதாசி வந்துருச்சு. ஐயோ ஏமாமா, இந்த கடுதாசிங்க எல்லாம் நாம படிக்கிறத விட அதுங்களே சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல? கேட்க நல்லாதான் இருக்கு. இது கடுதாசிமா, இது என்ன ரேடியோ போட்டியா பேசுறதுக்கு? அது இருக்கட்டும், நீங்க தான் நல்லா பேசுறீங்களே, நீங்களே படிச்சு சொல்லாமே. எனக்கு தான் படிக்க தெரியாதே. குடு குடு, என்ன எழுதியிருக்காங்கன்னு நானே படிச்சு சொல்றேன். உங்களுக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? யார் போட்ட கடுதாசின்னு போய் பாருங்க, போங்க. ஏய் பொம்மி, இங்க பாரு பொம்மி, இந்த கடுதாசில என்ன இருக்குன்னு நான் படிச்சு சொல்றவா. தபால்காரருக்கு இன்னும் நிறைய இடம் போய் கடுதாசியை கொடுக்கணும்ல. ஆமா ஆமா, இந்தாங்கம்மா, இதுல நிறைய ரசகுல்லா இருக்கு. கடுதாசியும் சேர்த்து இதையும் அனுப்பியிருக்காங்க. வீட்டுல போய் நல்லா ரசகுல்லா சாப்பிடுஎன்ன. வரேன். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பலகாரத்து மேலதான் கண் இருக்கு. வா, என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கடிதத்தோட கவர் தொலைஞ்சு போனதுனால உன்னோட கடிதத்தை உன்னை கட்டிக்க போறவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. என்னை மன்னிச்சிடு. ஆனா உன்னுடைய போராட்டத்தை மட்டும் விட்டுறவே விட்டுறாத. நம்ம நாட்டுல பொண்ணுங்களுக்கு அவங்க கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கிற உரிமையே கிடையாது. உன்னுடைய எல்லா நிபந்தனைகளும் ஏத்துக்கிட்டா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ. உங்க அம்மாவையும் கூட கூட்டிக்கிட்டு போ. அப்புறம் உனக்கு எவ்வளோ ரசகுல்லா வேணுமோ அவ்வளவோ நீ சாப்பிட்டுக்கோ. இப்படி அடக்குமுறைக்கு எதிராக நீ குரல் கொடுத்துருக்க பாத்தியா? அந்த தைரியத்துக்காக நான் உன் கூட இருப்பேன். உன்னை யாராவது கல்யாணம் பண்ண சொல்லி நிர்பந்திச்சா நீ கண்டிப்பா என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் ஒரு பேரிஸ்டர். உனக்கான உரிமையை நான் கண்டிப்பா வாங்கி தருவேன். அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி தருவேன். என் வருங்கால கணவர் என் நிபந்தனையை ஏத்துக்கிட்டாரா? எப்படி ஏத்துக்காம போவாரு? எங்க பொம்மி ஒண்ணு கேட்டா யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? உண்மையாவா சொல்றீங்க மாமா? சத்தியமா. அத்தை, மாமா சொன்னதை கேட்டீங்களா? இந்த ரசகுல்லாவெல்லாம் எனக்கு தானே அனுப்பியிருக்காங்க. அதனால அதை என்கிட்ட கொடுங்களேன். நீங்க எவ்வளவுதான் சாப்பிடுவீங்க அத்தை? நான் சின்ன பொண்ணு தானே, எனக்கும் கொடுங்களேன். பொம்மி அனுப்பின கடிதாசி ஏதோ ஒரு பேரிஸ்டர் கையில கிடைச்சிருக்கு. அந்த வேலை வெட்டி இல்லாதவன் இவ கூட சேர்ந்து போராட தயாரா இருக்கானா. இங்க பாத்தியா, அவரோட விலாசத்தையும் கொடுத்துருக்காரு. யார் செஞ்ச புண்ணியமோ, பொம்மி அனுப்புன கடுதாசி மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இவளை இன்னும் பார்க்கல. இதுங்க ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டா இந்த உலகமே தலைகீழாயிடும். பொம்மி, இனிமே மஞ்சள் சடங்கு பண்ணலாம்ல? வாமா. நாட்டு விடுதலைக்காக எவ்வளோ பத்திரிகைகள் இருக்கு, எவ்வளோ நூல்கள் இருக்கு. ஆனா பெண்களோட விடுதலைக்காக எதுவுமே இல்லையே. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனா குரல் கொடுக்க யாருமே இல்லையே. சமூகத்துல மாற்றம் வரணும்னு ஆசைப்படுற, ஆனா உன்னோட அறையில நீ மாற்றம் வரணும்னு ஆசைப்படலையா? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே வரும்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு துணையா இருக்கிற யாரோ ஒருத்திய நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன். கௌதமிய இந்த வீட்டோட மருமகள் ஆக்கிடலாமா? நாளைக்கே உங்க 2 பேரோட கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா, உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கணும். இதுக்கு தலகுனிய வேண்டிய வேலையே இல்ல அனிருத். இங்க பாரு, நீ என்னோட தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள.
ஒரு அப்பனா நினைக்காம ஒரு நண்பனா எதை வேணாலும் சொல்லு. அது அப்பா, அது பெரியவங்க நீங்களாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் கௌதமி கிட்ட தனியா என் மனசுல இருக்கிறத பேசணும்னு ஆசைப்படுறேன். அதான் இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, ப்ரப்போஸ். வெளிநாட்டுல இருந்து வந்ததும் அங்க இருக்கிற எல்லா கல்ச்சரையும் மறந்துருப்பேன் தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, நீ இப்பயும் ஞாபகம் வச்சிருக்க. ப்ரப்போஸ் பண்ண, ஆனா சீக்கிரம் பண்ண. சரிப்பா, நான் நாளைக்கே கௌதமி கிட்ட பேசுறேன்ப்பா. ம். ரொம்ப நல்ல விஷயம். நான் நினைச்சத நீ செஞ்சிட்ட. இனிமே பாரு, அனிருத் காதலுங்கிற கடல்ல மூழ்கி போயிடுவான். அவன் மனசுல இருந்த மாற்றங்கிற எண்ணம் கரைஞ்சு போயிடும். பொம்மி, ஷோ அத்தை இவ மறுபடியும் படுக்கையிலே உச்சா போயிட்டா. ஓய் எழுந்துரு, நீ என்ன பண்ணிருக்கேன்னு பாரு. ஐயய்யய்ய, நாக்கு மட்டும் 40 அடி நிலுது. படுக்கை ஈரமாக்க உனக்கு வெக்கமா இல்லையா? அண்ணி 4 போடுங்க, அப்பதான் அவளுக்கு புரியும். ஒன்னும் இல்ல பொம்மி, நீ அழாத. போமா, போய் கை கால் கழுவு. அம்மா உனக்கு வேற துணி எடுத்துட்டு வரேன். போ போமா, அழாத போ. சம்பூர்ணா, இவளை கூட்டிட்டு போ. போ. அண்ணி, பாய் படுக்கையில நான் மாத்திடுறேன். அண்ணி, இன்னைக்கு வரைக்கும் நீங்க பண்றீங்க. நாளைக்கு அவ மாமனார் வீட்டுக்கு போவால, அப்பாவை ஈரம் பண்ண துணியெல்லாம் யாரு துவைப்பா? அவ புருஷனா? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்னும் எவ்வளவு நாள் என் மடியில படுத்துக்க போற? ஏன், நான் என்ன அவ்வளோ கனமாவா இருக்கேன்? புகுந்த வீட்டுக்கு போனாலும் நான் உன் மடியில் தாமா படுத்திருப்பேன். நீ என் செல்ல பைத்தியம்டி. ஒரு விஷயம் தெரியுமா பொம்மி? உன் கல்யாண புடவை எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அட போங்கம்மா, அது ரொம்ப கனமா இருக்கு. மெல்லிசா ஒரு புடவை கொடுமா, கட்டிக்கிறேன். அப்படியெல்லாம் கட்டக்கூடாதுமா, இதுதான் சடங்கு. கல்யாணத்தப்போ நீ இப்படிதான் கட்டிக்கணும். இந்த சடங்கெல்லாம் யார் உருவாக்குனதோ ஒண்ணு கூட ஒழுங்கா பண்ணல. கண்டிப்பா உங்களுக்கு பொண்ணே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பாங்களா சொல்லுங்க? பொண்ணுங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி செஞ்சிருப்பாங்கல்ல. இப்படி ஒரு சட்டம் போடும் போது உன்கிட்ட ஏதாவது கேட்டாங்களாமா? இங்க பாரு பொம்மி, இப்ப என்ன சடங்கு இருக்கோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். அதை நல்லபடியா புரிஞ்சுக்கோ. புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் கணவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். புரிஞ்சுதா? ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டா சாப்பாடு அவ்வளவு ருசியா இருக்குமா என்ன? ஆமா, அப்படிதான். எல்லா நல்ல மனைவிகளும் அப்படிதான் செய்வாங்க. ஒரு நல்ல புருஷன் அப்படி என்னெல்லாமா செய்வான்? இங்க பாரு பொம்மி, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. அதே மாதிரியே நீ ஒரு நல்ல மருமகளாவும் நல்ல மனைவியாவும் இருக்கணும். புகுந்த வீட்டுல நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உன்னோட புருஷனை உன்னோட கடவுளா நினைச்சுக்கணும். புருஷனை கடவுளா நினைச்சா அப்ப கடவுளை என்னமா நினைக்கிறது? ஒருவேளை என் புருஷனுக்கு 4 கை இருக்கும் போல இருக்கே. அவரோட 4 கைகள்லயும் ஏதாவது ஆயுதம் வச்சிருப்பாரா? கடவுளை மாதிரி மந்திரம்லாம் பண்ணுவாரா என்ன? அப்படியெல்லாம் இல்லம்மா. அதுக்கு எதுக்கு அவரை சாமியா நினைக்கணும்? என்ன மாதிரி என் புருஷனும் இருந்தா அப்போ நானும் அவருக்கு சமம் தானேம்மா. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உனக்கு எப்படி தோணுது? அதுதாம்மா புரியல. மா, பசிக்குதுமா. ஐயோ இல்ல, இதுக்கப்புறம் நீ எதுவும் சாப்பிடக்கூடாது. கல்யாணம் முடியற வரைக்கும் நீ விரதம் இருக்கணும்டா. பொண்ணை இப்படியே கொஞ்சிக்கிட்டு தான் இருக்க போறீங்கன்னா கல்யாணம் நல்லா மாத்தி வச்சிடலாமா? பொம்மிய தயார் பண்ண அனுப்பலையா?
சரிங்க அண்ணி, இதோ அனுப்பி வைக்கிறேன். இங்க பாரு பொம்மி, இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டு அத்தை உன்னை ரொம்பவே அழகான ஒரு பொம்மை மாதிரி அலங்கரிக்க போறாங்க. உனக்கு அப்படி பண்ண தெரியாதம்மா? பண்ணலாம், ஆனா ஆனா என்ன? நீ கொஞ்சம் வாயை மூடு. உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா இனிமேல் எப்போ நான் என்னம்மா சொல்ற நீயும் என் கூட புகுந்த வீட்டுக்கு வருவல்லம்மா? பொம்மி கிட்ட இப்ப நான் போய் சொல்லிதான் ஆகணும். அப்படி சொல்லாம நான் உண்மையை சொன்னா இவ கல்யாணத்துக்கு தயாராக போகவே மாட்டா. ஆமா, நானும் தான் வருவேன். 2-3 நாள் கழிச்சு வருவேன். அங்க புகுந்த வீட்டுல நிறைய சடங்குகள்லாம் இருக்கு. அதாவது வீடு காண்றது, மறு வீடு, இப்படி அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதும் நான் வந்துருவேன். 2-3 நாள் நீ இல்லாம நான் எப்படிமா இருப்பேன்? நீயும் என் கூட வரணும். பொம்மி, வர முடிஞ்சா நான் வரமாட்டேனாமா? நீ மனப்பொண்ணா இருக்கிறத பாக்குற பாக்கியம் என் தலையெழுத்துல இல்லையேம்மா. நாம கதையில எல்லாம் படிக்கிற ராஜகுமாரி மாதிரி அழகா போய் உட்காரு. இல்லம்மா, நீ என் கூட வந்துதான் ஆகணும். நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, நீ என் பக்கத்துலயே தான் இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. சொன்னா புரிஞ்சுக்கம்மா. அம்மாவும் கூட அங்க வரக்கூடாது. நீ ஏமா அப்படி சொல்ற? நீ என் கூட வரலன்னா நானும் போக மாட்டேன். பொம்மி, பொம்மி கொஞ்சம் நில்லு. எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்லுங்க முதல்ல. பல்லக்குல நான் உட்காரவே மாட்டேன். நீ வரலன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ போதும்மா, நீ எதுக்குமா அம்மாவை இப்படி வருத்தப்பட வைக்கிற? நீ ஏன் பொம்மி இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு கல்யாணம் போன அலங்காரம் நான் பண்ணக்கூடாதுமா. நீ கல்யாணம் பண்ற மணமேடைக்கு நான் வரக்கூடாதுமா. ஏமா வரக்கூடாது? ஏன்னா நான் ஒரு விதவம்மா. நான் வந்தாலே அபசுகுணம்மா. என் வாழ்க்கையே ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் ஒருவேளை மணமேடையில கால் எடுத்து வச்சா உன் வாழ்க்கையும் சபிக்கப்பட்டது ஆயிடும். இப்போதைக்கு நீ இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. அம்மா, 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 அம்மா. அம்மா, இந்த உலகத்திலே எனக்கு மோசமான நாள்னா அது நீ என் கல்யாணத்தை பார்க்காம இருக்க நாள் தான். உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம நான் பல்லக்குல போனா அதானமா எனக்கு பெரிய அபசகுணம். மா, சரிம்மா, நான் போறேன். நீ சொன்னபடியே நான் எல்லாத்தையும் செய்றேன். இந்த கட்டையை கூட நான் எடுத்துட்டேன் பாரு. வெளியே வர வேணாம்னு நினைச்சா வராத. ஆனா இந்த அறைக்குள்ளேயே இருந்து இந்த சின்ன ஓட்டு வழியா என்னோட கல்யாணத்தை நீ பாருமா. நான் கல்யாணம் பொண்ணா உட்காரும் போது நீ என்ன பாப்பல்ல? முனுசாமி, இங்க பூ எங்க கிடைக்கும்? பூக்கடையில தான். அப்படியா? அது எனக்கு தெரியவே தெரியாது. கூட கூடையா பூ வாங்கணும்னா எங்க கிடைக்கும்? எதுக்குண்ணா? அது கௌதமிக்காக நான் பூவாலேயே ஊஞ்சல் செய்ய போறேன். ஊஞ்சல் ஆடுறதுக்கு கௌதமி அண்ணி சின்ன குழந்தையா என்ன? நான் உன்னால பாண்டுவுக்கு அண்ணியாக முடியுமான்னு நான் அவளை ஊஞ்சல்ல உட்கார வச்சு கேட்பேன். அத நானே சொல்லிடுவேனே. ஆமா ஆமா ஆமா. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரிய முதலாளி. இன்னைக்கு சுகுமாருக்கு கல்யாணம். உங்களோட புனித பாதங்கள் கல்யாண வீட்டில் பட்டுச்சுன்னா முதலாளி, குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னால் இன்னைக்கு வர முடியாது. ஏன்னா லிக்கர் ஃபேக்ட்ரியில் வெள்ளக்கார ஆஃபீஸர்ஸோட மீட்டிங் இருக்கு. ஆசீர்வாதம் பண்ண வாழ்க்கையே மாறி போயிடும்னா நான் அடுத்த வாரம் பண்டிகை அப்போ ஆசீர்வாதம் பண்ணவா? உறவு முறைக்கு ஒரு தராதரம் இருக்கு கணக்குப்புள்ள, உனக்கு தெரியும்ல. நீ எங்களை உனக்கு சரிசமமா நினைக்கிறியா? நாங்க ஜமீன்தாருங்க. இந்த
இந்த பணத்தை வாங்கிக்க. பசங்களுக்கு அன்பளிப்பா கொடு. அன்பளிப்பு இங்க கொடுத்தா எப்படி பெரியப்பா? கல்யாணத்துல எல்லார் முன்னாடியும் கொடுக்கலாம். சுகுமார் என்னுடைய ஃப்ரெண்டு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துல கலந்துக்கலன்னா அவளாம் ஒரு ஃப்ரெண்டா சொல்லுங்க? சுகுமாரோட கல்யாணத்துக்கு நான் வரேன். ரொம்ப நன்றி சின்ன முதலாளி. அனிருத், நீ இன்னைக்கு கௌதமி வீட்டுக்கு கல்யாண விஷயமா பேசுறேன்னு சொன்னல? ஆமாப்பா, இன்னைக்கு சாயந்தரம் வந்து நான் சொல்லிடுறேன். சோமு, நான் சொன்ன ஏற்பாடெல்லாம் நீ சரியா பண்ணிடுவல? பிரமாதமா பண்ணிடுறேண்ணே. நீங்க கேட்காமலே அண்ணி ஆமான்னு சொல்லிடுவாங்க. ஐயோ, இன்னும் நான் உனக்கு அண்ணி ஆகல. பாண்டு, நல்ல காரியம் பேசுறப்ப அபசகனமா பேசாத. நம்ம நாக்குல இருக்கிறது சரஸ்வதி, புரியுதா? எதுக்கு கோவப்படுறீங்க பெரியப்பா? கடவுள் ஏற்கனவே போட்டு வச்சிருக்க முடிச்சு ஒருத்தர் சொல்றதுனால மாறி போயிடுமா என்ன? மஞ்சள் பூசுற சடங்குலையே பொம்மி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். மணமேடையில் தான் கட்டிக்க போறவன் கிழவனு தெரிஞ்சா பத்ரகாளியா மாறிடுவா. அப்படியெல்லாம் அவ எதுவும் செய்ய மாட்டா. கல்யாணம் முடியிற வரைக்கும் அவ மயக்கமாவே இருப்பா. அதுக்குத்தான் இத வச்சிருக்கேன். இதுல நான் அப்படிப்பட்ட மருந்த சேர்த்திருக்கேன். முட்டாள் மாதிரி பண்ணாத. இது எப்படி அவ சாப்பிடுவா? அவ தான் உண்ணாவிரதம் இருக்காளே. அது எனக்கு தெரியாதா? ஆனா இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கோங்க. பசி வந்தா அவ என்ன வேணா செய்வா. அவ பாயாசத்தை பார்த்த உடனே விரதத்தை விட்டுட்டு இதுல இருக்க பாயாசத்தை ஒரு துளி விடாம சாப்பிட்டுருவா. நீங்க அதுக்கு ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. உங்க தங்கச்சி இது எதையும் பார்க்க விடாம பண்ணுங்க. அவ செல்லமா வளர்த்த கிளிய ஒரு வயசான குரங்கு கையில நம்ம புடிச்சு கொடுக்கறத அவ அங்கிருந்து பார்க்க கூட விடக்கூடாது, புரியுதா? அந்த விஷயத்துல நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ கிழவனை தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பூமி. யாரு தடுக்கிறா நான் பாக்குறேன். கணக்குப்பிள்ள மாமா, மாமனாரும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகணுமா என்ன? அப்படி ஏதாச்சும் சடங்கு இருக்குதா? அப்படிலாம் இல்லை அனிருத் ஐயா, அப்படிலாம் எந்த சடங்கும் இல்லை. அப்புறம் அவர் மாமனார் இல்லை, அவர் தான் மாப்பிள்ளையே. அப்படியா? ஏதாவது விதவை மறுமணம் நடக்குதா இல்ல பொண்ணுக்கு அவ்வளோ வயசு ஆகிடுச்சா? இல்லை இல்லை, அது வாங்க வாங்க வாங்க. இந்த வயசுலயும் 2 பேர் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம்தான். நம்ம சமூகத்திலயும் மாற்றம் வர்றதுக்கான அறிகுறி தான் இது. இவங்கள மாதிரியும் நிபந்தனை கடிதம் போடுற பொண்ணு மாதிரியும் ஆளுங்க இருந்தாலே போதும். இது என்ன? வாங்க வாங்க வாங்க. என் செல்ல பொம்மி குட்டி, இதெல்லாம் காலங்காலமா நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர சடங்குமா. புது பொண்ணு இதை வச்சிருக்கணும். அப்பதான் உன் கணவனுக்கு மனைவி ஆகுற பெரும்பாக்கியம் கிடைக்கும். பெரும்பாக்கியம்னா என்ன? அது ஏதாவது சாப்பிடுற பொருளா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு ரொம்ப பசிக்குதா? அதனாலதான் ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நீ பேசுற பொம்மி. ஆமா, உங்களுக்கும் பசிக்குது போல இருக்கே. ஏன் அப்படி கேக்குற? நீங்க தான் சிரிக்க சிரிக்க பேசுறீங்களே, அதான் கேட்டேன். என்ன பண்றது பொம்மி, இன்னைக்குதான் நீ கிளம்பி போயிடுவியே. அப்புறம் நீ இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுனதுதான் என் மனசுல நிக்கும். அது மட்டும் இல்ல, உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன் மாமி உனக்காக இந்த பாயாசத்தை எடுத்துட்டு வந்திருக்க. இந்த சாப்பிடு சாப்பிடு. ஆமா, எப்பவும் நீங்க சடங்கு சடங்குன்னு தானே சொல்லுவீங்க. இப்ப என்ன புதுசா அதை உடைக்க சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லடி.
நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போக போறியே, அதனால நீ எப்பவும் என்னோட அன்பை மட்டுமே ஞாபகம் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? அதனாலதான் இந்தா சாப்பிடு. சடங்கு மீறின பாவம்னு சொன்னீங்க. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சாதானே உனக்கு பாவம் கிடைக்கும். சரி, இன்னைக்கு மாமியே உன்னை கூட்டி விடுறேன், சரியா? இந்தா சாப்பிடு. ஆ ஆ காட்டு, ஆ காட்டு. நீ எனக்கு பாயாசம் கொடுக்காம என்ன பண்ற? நான் பொம்மையை விட பெரியவ தானே, நானும் கல்யாணம் பொண்ணு தானே. அப்ப நீ எனக்கு தானே முதல்ல பாயாசம் தரணும். அக்கா சொல்றது சரிதானே அத்தை? சம்பூர்ணா இந்த பாயசத்தை சாப்பிட்டா கல்யாணம் முடியிற வரைக்கும் மயங்கல்ல இருப்பா. அப்புறம் எல்லாமே நாசமா போயிடுமே. ஓட்டி விடுங்க. இல்ல இல்ல, இத நீ சாப்பிட கூடாது. அப்படி இல்லடி, இப்ப இத நீ சாப்பிட கூடாது. உன்னோட கல்யாண சடங்கெல்லாம் நேத்தே ஆரம்பிச்சிருச்சுல. நீ இதை இப்ப சாப்பிட்டா அப்புறம் சடங்கெல்லாம் முறிஞ்சு போயிடும்ல. இங்க பாரு, பொம்மி ஒரு சின்ன குழந்தை, ஆனா நீ பெரிய பொண்ணு. உன்னால கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க முடியாதா சம்பூர்ணா? சரி, நான் சாப்பிடல. ஏய், இங்க பாரு, இங்க பாரு. வெளிய போய் யாருகிட்டயும் எதுவும் சொல்லிடாத, சரியா? அம்மாவோட இடத்த அம்மாவால மட்டும்தான் நிரப்ப முடியும், இல்ல? சரிம்மா, நீ இப்ப வெளியே போ. பொம்மி, இந்தா அத்தை கையால பாயசத்தை சாப்பிடு. சாப்பிடுமா.